இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ண போகிறோம். ஸ்ப்ளெண்டரோடைய ஹெட்லைட்டுக்குள்ளே ஆர்ஜிபி லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மொபைல்லே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மல்டி கலரில். வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எம்கே பை கே பிட் ஸ்டாப் வருது, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதுதான் ஆர்ஜிபி மல்டி கலர் டிஆர்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. வேணும்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது தாங்க அந்த ப்ளூடூத் கண்ட்ரோல். ஸோ மொபைலில் இருந்து இதுதான் டேட்டாவை வந்து அந்த லைட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இதில் ஒரு ஸ்கேனர் இருக்குது பாருங்கள். ஸ்கேன் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் டிஆரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும்தான் இருக்குது. இதில் மூணு இருக்கும். ஸோ இதை இப்படி தான் ப்ளக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சின்னதாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயர் இல்லாமல் தான் வரும். நீங்கள் தான் ஒயர் சால்ட்ரு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஒயர் இருக்கும். ஸோ வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், அதுக்கப்புறம் சென்டரில் டீன்னு ஒன்று இருக்கும். அது வந்து டேட்டா, அதாவது கிரவுண்டுங்கிறது நெகட்டிவ், பாசிட்டிவ், அப்புறம் டிங்கிறது டேட்டா. அந்த டேட்டா தான் வந்து நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனை அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. ஸோ இது நார்மலாக 5லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் ஒர்க் ஆகும். இந்த பின் இப்படி தான் இருக்கும். பட் பைக்குக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லை. நம்ம கட் பண்ணி 2 ஒயராக எடுத்துக்கலாம். இன்புட் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும்தான் கொடுக்கணும். லைட்டுக்கு வந்து அது 3 ஒயராக போகும். ஓகே, ஹெட்லைட் அசம்பிளியை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். ஹீட்ரு போட்டு இந்த மாதிரி ஹீட்டரை வச்சு தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுக்குன்னு ஹீட் கன்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும். அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் ட்ரையரை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னா எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டிருக்கோம். இது மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்காக கொஞ்சம் நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். இதை பார்த்து பக்குவமாக ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வேலையெல்லாம் ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் அந்த இடத்துல 4 பாயிண்ட் இருக்கும். மேலே 2 கீழே 2ன்னு சொல்லிட்டு லாக் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலிக்கான் எல்லாமே ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஃபுல் டூமில் ஒட்டுறதுனால பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலாக கலராக ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து மேலே கீழே பார்க்குறதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து கீழே தான் வரும், மேலே வந்து இந்த பாயிண்ட் இருக்காது. சப்போஸ் நீங்கள் நார்மல் டிஆர்எல் போடுறீங்க, லெஃப்ட் சைடில் ரெட் கலரு, ரைட் சைடில் ப்ளூ கலர் போடுறீங்கன்னா நீங்கள் இந்த பார்த்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா தலைகீழ போட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்ததே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வர்ற மாதிரி இருக்கும். ஸ்ப்ளெண்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க. ஒயர் வந்து இந்த பார்க்கிங் பல்ப் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நம்ம ஒயர் எடுக்க போகிறோம். அதே மாதிரிக்கு ஒயர் இங்கே இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒயர் முடியணும். ஸோ ஃபுல் டூமில் முடித்து இங்கே வந்து ஒயர் வெளியே போகிற மாதிரி, அதாவது அந்த பார்க்கிங் பல்ப் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வழியாக வெளியே போகிற மாதிரி செட் பண்ணணும். இப்போ வந்து டிஆர் லைட்டை பற்றி பார்த்துடலாம். இது வந்து மல்டி கலர். நம்மக்கிட்ட நிறையா நார்மலான டிஆர்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து கட் பண்ணக்கூடிய ஏரியா வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் சின்னதாக ஒரு பாயிண்ட் மாதிரி நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு 5 cm ஒருக்கு அது இருக்கும். எந்த இடத்துல வேணாலும் இதை கட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் வளைச்சிக்கலாம். பைக்கு, காரு எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் எந்த இடத்துல கட் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறம் இருக்கிறத கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒயர் மட்டும் சால்ட்ரு பண்ணால் போதும், பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கண்ட்ரோல் போட்டு நிறையா எதுவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கண்ட்ரோலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப் வந்துருச்சு. அளவு நான் ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணி கட் பண்ணது தப்பாக போச்சு. எப்போவுமே டூமில் வச்சு முடிச்சுட்டு ஃபைனலாக தான் கட் பண்ணுவேன். இந்த டைம் கொஞ்சம் தப்பாகி போச்சு. ஸோ மற்றபடி எல்லாமே ஓகே. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் லைட்டு போட்டிருக்கேன். அதை பற்றின வீடியோ நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். ஸோ 2 வேலையும் ஒரே வேலையாக முடிச்சிட்டேன். ஸோ இப்போ அந்த ப்ரொஜெக்டர் லைட்டே எப்படி ஏறுது அப்படிங்கிறத காட்டுறேன். நார்மலாக ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு மோட்ஸில் இருக்குது பாருங்கள். மல்டி கலர் அப்படியே ரன்னிங் ஆகிட்டே இருக்குது. ப்ரொஜெக்டர் லைட்டே உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ராடக்ட் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எம்கே பைக்கர் பிட் ஸ்டாப் தான் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்ட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த இருக்கக்கூடிய ரிங்க் வந்து நார்மலாக இருக்கும். மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ அண்ட் ரெட் ரிங்கும் வந்து ஃப்ளாஷ் ஆகும். வெளியே வந்து டிஆர்எல் போட்டிருக்கோம், உள்ளே ப்ரொஜெக்டர் போட்டிருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கே வேறு லெவலில் பங்கமாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 ப்ராடக்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவை அப்படின்னா லிங்க் பயோவில் இருக்குது, கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நமக்கு அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயே சப்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஃபைனலாக எல்லாமே ஒர்க் ஆகுது. நம்ம வந்து டேரெக்டாக நீ வண்டியில் ஃபிட் பண்ணுறது தான் ஒர்க்கு. ஸோ ஃபைனலாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த சொன்ன மாதிரிக்கே அந்த பாயிண்ட்டு கீழே வர்ற மாதிரி ஃபினிஷிங் பண்ணியாச்சு. நம்ம அப்படி தான் நம்ம ஒயரை எடுத்திருந்தோம். பார்க்கிங் வழியாக வரணுன்னா இந்த இடத்துல தான் ஃபினிஷ் ஆகணும்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஓவராலாக எல்லாமே முடிச்சாச்சு. மறுபடியும் ஹீட் பண்ணி அந்த 4 லாக்கும் லாக் ஆகிற மாதிரி செட் பண்ணியாச்சு. இது ஈஸியான வேலை தான். மறுபடியும் நம்ம எப்படி சிலிக்கான் போட்டு பேஸ்ட் பண்ணணுங்கிற வீடியோவும் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க.
ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்இடியுமே டிசி சப்ளையில் தான் ஒர்க் ஆகும். ஸ்ப்ளெண்டரில் நார்மலாக பார்க்கிங் ஏசியாக தான் இருக்கும். நம்ம டிசி லைன் எடுத்திருக்கோம் பாருங்கள். ஹெட்லைட்டுக்கும் டிசி லைன் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஹெட்லைட்டுக்கு போகிறது. ஹெட்லைட் லைனும் டிசி தான். அதே மாதிரிக்கு நம்ம ஃபுல்லாகவே ஹெட்லைட்டு பார்க்கிங் எல்லாமே டிசி கொடுத்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னாலும் தெரியும். கொடுத்துட்டு பழைய ஏசி எல்லோ கலரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து வண்டி வந்து ஃபுல்லாகவே டிசி சர்க்யூட்டில் தான் இருக்குது. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா 2008 மாடல் ஸ்ப்ளெண்டரில் ரெட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளாக் கலர் ஒயரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூப் போட்டு ரெட் கலர் ஒயராக எடுத்திருக்கோம். இன்னொரு ப்ளூ கலர் மேலே போகும். அது எதுக்கு போகுதுன்னா ஆர்பிஎம் மீட்டருக்கு போகுது. ஃபைனலாக டிசி சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சாவி மட்டும் போட்டாலே பக்காவாக ஒர்க் ஆகும். நான் ஹெட்லைட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டும் சேர்ந்து வேறு லெவலில் பங்கம் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்கு ஸ்ப்ளெண்டரோடைய ஹெட்லைட் அசம்பிளி எடுத்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வந்து ஸ்ப்ளெண்டருக்கு வந்து டிஆர்எல் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரிக்கு ப்ளூடூத் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிஆர்எலும் நார்மல் டிஆர்எல் ஃப்ளிக்கர் வச்சும் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரிக்கு 32 பேட்டர்னில் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம டிஆர்எல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆர்டர் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் MK by K Pit Stopங்கிறத இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு DM பண்ணுங்கள். எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த ஆப்பை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு காட்டிடுறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆப்லேயே ஒரு QR கோட் இருக்கும். ஸ்கேன் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த டிவைஸ் வந்துடும். ஸோ நீங்கள் எல்லாமே கனெக்ட் கொடுத்துட்டு அந்த ஆப்பை வந்து பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உள்ளே போயிடும். ஸோ வெயிட் பண்ணினா உள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இருக்க இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. தனித்தனியாக நம்ம எது வேணுமோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அது வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தனியாக இருக்கக்கூடிய கலர் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ரெட் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் க்ரீன் சேஞ்ச் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனுக்கு சேஞ்ச் ஆகிருச்சு. ஸோ நான் அந்த மோட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதையே வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலரும் சேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்து வந்து அந்த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்கிறத நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட 400-500 மோட்ஸ்க்கு மேலே இருக்குது. ஃபேவரட்டாக தனியாக போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் மட்டும் போயிட்டுருக்கு. 4வது போடுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட எல்லா கலருமே வரும். இது என்னுடைய ஒரு ஃபேவரட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் 115வது 50வது மோட்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து ப்ளூ கலர் மட்டும் அதிகமாக தெரியுது. அதுக்கப்புறம் 115வது மோட்ஸ் போட்டால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்ல கலராக ஒர்க் ஆகுது. ஸோ இதோடைய ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆஃப் பண்ணி வைக்க முடியும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கலர் மட்டும் வேணும் அப்படின்னாலும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒயிட் மட்டும் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒயிட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அது மட்டும் ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி கூட உங்களால் பண்ணிக்க முடியும். ஓவராலாக மொபைலில் இருந்துகிட்டே என்ன வேணால் பண்ணிக்க முடியும். ஏன்னா நைட்டு வந்து ஒயிட் கலர் ஹெட்லைட் போட்டிருக்கிறப்ப ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரிக்கும் பண்ணிக்கலாம். இல்லை ஒயிட் கலர் ஹெட்லைட் இருக்கப்போ ரெட் கலரில் சுற்றி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அந்த மாதிரிக்கும் பண்ணிக்கலாம். என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதோட ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறோம் பாருங்கள். கீழே இருக்குது. ஸோ எஃபெக்ட் லென்த்துன்னு இருக்குது பாருங்கள். அது லென்த்தை கூட்டினீங்கன்னா அதிகமான திக்னஸ் இருக்குது பாருங்கள். அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு கலர் தான் ஃபுல்லாக வருது. ஸோ அந்த லென்த்தை சின்னது பண்ண ஒவ்வொரு அடிக்குள்ளேயும் அந்த ஒவ்வொரு சிஎம்குள்ளே நிறைய கலர் வந்து மிங்கிள் ஆகும். ஸோ அதையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓவராலாக என்ன வேணால் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி நிறையா சுவாரஸ்யமான வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.